அன்பு நேர்களே! மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய ஒரு அற்புதமான கதையை தான் உங்களிடம் சொல்லப்போகிறேன். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஒரு செல்வந்தர் தனது வீட்டு பால்கனியில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த பால்கனியில் ஒரு சிறிய இரும்பு, ஒரு சிறிய ஆனால் அதனை விட பல மடங்கு பெரிதான ஒரு இலையை அப்படியே நகர்த்தி கொண்டே ஊர்ந்து சென்றது. மெதுவாகவும் மிகவும் கவனமாகவும் அது சென்றது. செல்வதற்கு ஒரே ஆச்சரியம். மேலும் தரையில் ஒரு பிளவை பார்த்தவுடன் அது சாமர்த்தியமாக இலையை அச்சிறு பிளவின் குறுக்காக வைத்து அதன் மீது ஏறி சென்று பின்னர் இலையை இழுத்து சென்றது அந்த எறும்பு. மேலும் பல தடங்கல்கள் அது தன் திசையை சற்றே மாற்றி மாற்றி வெற்றிகரமாக முன்னேறியது. 1 மணி நேரம் விடாமுயற்சி செய்தவாறே பயணம் செய்தது எறும்பு. இதை கண்ட அவர் வியந்து போனார். ஒரு சிறு எறும்பின் விடாமுயற்சி, சாதுரியம் மற்றும் புத்திசாலித்தனம் அவரை ரொம்பவே அசர வச்சது. கடவுளின் படைப்பின் விந்தையை நினைத்து மீண்டும் அதிசயித்து போனார். ஆனால் எறும்பிடம் மனிதனிடமுள்ள சில குறைபாடுகளும் இருக்கு. அது என்னன்னா, எறும்பு இறுதியில் தனது இருப்பிட இலக்கை அடைந்தது. அது எறும்பு புற்று எனப்படும் ஒரு சிறிய ஆனால் ஆழமான குழி அருகே வந்தது. எறும்பால் அந்த இலையுடன் குழியினுள் செல்ல இயலவில்லை. அது மட்டுமே செல்ல முடிந்தது. தான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு இழுத்து வந்த இலையை குழி அருகே விட்டுட்டு தான் மட்டும் செல்ல வேண்டியதாயிட்டு அந்த எறும்புக்கு. இதற்கு இவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டாம் தானே? மனித வாழ்க்கையும் இப்படிதான். மனிதன் தனது வாழ்க்கை பயணத்தில் மிகவும் சிரமப்பட்டு முயற்சி செய்து பல வசதிகளை ஏற்படுத்தி கொள்கிறான். அடுக்குமாடி வீடு, சொகுசான கார், ஆடம்பரமான வாழ்க்கை, இப்படி பல பல சொல்லிக்கிட்டே போகலாம். இறுதியில் அவன் கல்லறையை நோக்கி போகும்போது அவன் சேமித்த அனைத்தையும் விட்டுட்டு தான் போகணும் இல்லையா? எறும்பிடமும் நாம் பாடம் கற்கலாம் அப்படின்னு இந்த கதையின் மூலம் நாம் புரிஞ்சுக்கிறோம். வீணாக சுமைகளை சேர்த்து கட்டி இழுக்க வேண்டாமே. எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை என்று நன்றாக தெரிந்த பிறகும் கூட நாம் ஏன் வீண் சுமைகளை சுமந்து தெரிய வேண்டும்? புரிந்தால் மதி, புரிந்து கொள்ள மறுத்தால் அது விதி அப்படின்னு ரொம்ப அருமையாக அந்த கதையை முடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான அந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, எல்லாம் நிலையாமை தான். நாம் எவ்வளவோ முயற்சி செய்து என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த உலகத்தில் இல்லையா? ஆனால் அப்படி நாம் செய்து விடும் விஷயங்கள் எல்லாம் நம்மோடு கூட வரப்போவது இல்லை. இந்த எறும்பு கதையில் நாம் பார்த்த மாதிரி தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை விட பல மடங்கு பெருசாக இருக்கிற இலைய அது எடுத்துகிட்டு போயிடுச்சு அது இருப்பிடத்திற்கு. ஆனால் அந்த இருப்பிடத்திற்கு அந்த குழிக்குள்ளார அதால் வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியல அந்த இலைய. ஆனால் அது மட்டும்தான் போக முடிஞ்சது. இலைய அப்படியே அந்த எறும்பு குழிக்கு பக்கத்தில் விட்டுட்டு அது பாட்டுக்கும் அது மட்டும்தான் உள்ளார போணுச்சு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை, ஜட பொருட்களை சேர்த்து சேர்த்து வச்சுட்டே இருக்கோம். ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போக போகிறோம். அப்படி நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருந்தால் தேவையில்லாத ஆசைகளில் இருந்து நம்மளை விடுவிச்சுக்கலாம் இல்லையா? அன்பு நேயர்களே, பல பேருக்கு உதவி செய்து பல பேருக்கு நம்மால் பல பேர் வாழ்கிறார்கள். அமைதியாக நிம்மதியாக அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்கிறார்கள் என்கின்ற மனநிறைவோடு நாம் இருக்கிறோம் என்றால் அதுதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதை தான் இந்த அற்புதமான எறும்பு கதை மூலம் உணர்த்தி இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான இந்த கதையை கேட்டு ரசித்திருப்பீங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த கதையை பற்றிய அற்புதமான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல ஒரு அருமையான கதையினூடே சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.